ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாட்டிமா எப்படியாவது காவேரிக்கிட்டேருந்து நம்ம விஜயை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காவேரிக்குமே மெமரி லாஸ் ஆகிடுச்சு. இதனால் நம்ம சாரதா ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரியோட வாழ்க்கையை நினச்சியும் அவங்க குழந்தைய நினச்சியுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இன்னொரு சைடு இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து காவேரி எப்படியாவது பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் யாருக்காகவுமே நம்ம காவேரியை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது தெரிஞ்சுமே பாட்டி விஜயோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, பசுபதியால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே விஜய்க்கு வந்துடக்கூடாது, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக காவேரி கிட்ட இருந்து ஒரே அடியாக பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம தாத்தா கிட்ட, அன்பரசுக்கிட்ட எல்லாருக்கிட்டுமே சொல்லி வச்சுருப்பாங்க. நம்ம விஜய்க்குமே நல்ல ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டருமே சொல்லியாச்சு. இப்போது அவங்க கண் விழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து இங்கே நம்ம பாட்டிமா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் சொல்கிறாங்க. நம்ம பாட்டிமா ரொம்பவே சந்தோஷமாக டே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே பேசுகிறாங்க. பாட்டி, நான் எனக்கு என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா உனக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. இதனால் நாங்கள் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டோம். உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டியோட உசிரே இல்லைப்பா. என் கையில் என் உசிறு இல்லைன்னு தான்டா சொல்லணும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன்டா. இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையாடா? நான் எத்தனையோ டைம் உன்கிட்ட சொன்னேன், ஆனால் நீ என் பேச்செல்லாம் கேட்காம அந்த காவேரி கூடவே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி பேச வரவும் உடனே இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கல்யாணி, இதை பற்றியெல்லாம் இப்போ பேசணுமா என்ன? இவனே ரொம்பவே அபாய கட்டத்திலேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்கான். இந்த டைமில் இதெல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, அது வந்து கல்யாணி நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் உனக்கு இப்போ எப்படி இருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய்க்கு காவேரி நினப்பு வந்துடுது. ஆமாம் தாத்தா, எங்கே காவேரி, நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, காவேரியோட ஃபேமிலியில் உள்ள யாருமே இல்லை. காவேரியுமே என் கூட தானே வந்துக்கிட்டு இருந்தா, அவளுக்குமே கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அவள் எப்படி இருக்கா, அவள் நல்லா இருக்கால, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவேரியை பற்றி அதாவது விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட எங்கள் பாட்டிமாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்ன இந்த விஜய் இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கான், அப்போ கூட அந்த காவேரி நினப்பு தான், காவேரி குடும்பத்தாலையும் அந்த பசுபதியாலும் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத இவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டான் போல். சரி, இப்போதைக்கு இவன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. ஏற்கனவே இவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, இந்த டைமில் பேசக்கூடாது. இன்னும் 2-3 நாள் போகட்டும், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், உனக்கு மாதிரியே காவேரிக்கு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ அவளை நினச்சி எந்த ஒரு ஃபீலும் பண்ணாதப்பா. கண்டிப்பாக அவளையுமே நம்ம காப்பாற்றிடலாம். அவளுமே நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நம்ம ரொம்ப தூரம் நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட பார்க்குறதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டோம். உனக்கான ட்ரீட்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம்ப்பா. ஆனால் காவேரி அங்கேயே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. அதனால தான்ப்பா அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் வந்து சரி நம்ம தாத்தா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜய்க்கு காவேரியை பார்க்கணும் போல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாத்தா, காவேரியோட வயிற்றில் உள்ள குழந்தைக்கு எதுவும் ஆகலைல்ல, நம்ம பாப்பா நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா விஜய், உனக்கு குழந்தை பிறந்துருச்சுப்பா. நீ நினச்ச மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பெண் குழந்தை தான்ப்பா பிறந்திருக்கு. நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. தன்னோட குழந்தைய பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக ஆசையாக, தாத்தா நான் பாப்பாவை பார்க்கலாமா தாத்தா, பாப்பா பிறந்து அவளை முதல்ல நான் என் கையால் தூக்கி அவளை கொஞ்சணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஆகிப்போச்சு. இருந்தாலும் காவேரியும் பாப்பாவும் நல்லா இருக்காங்கல்ல, அதுவே எனக்கு போதும். ஆமாம் தாத்தா, இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ தான் தாத்தா வந்து சொல்கிறாங்க, இது எல்லாமே ராகவோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராகவ் தான் இப்படி பண்ணானா, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா அந்த பசுபதியும் ராகவையும் நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம பாட்டிமா இருந்துட்டு, போதும் நிறுத்துடா, எப்போ பாரு உனக்கு யாருக்கிட்டையாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? காவேரிக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் நீ அந்த பசுபதியை எதிர்த்து போராடுறது எல்லாமே போதும்டா, இத்தோட நிப்பாட்டிக்கோ. உன்னோட உயிருக்கு ஆபத்தாயிடுமோ, உன்னுடைய உயிருக்கு ஏதாவது வந்துடுமோன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருந்தேன். இது விஷயமா நான் உன்கிட்ட கூட பேசணும் இல்லைப்பா. நீ காவேரியை ஒரே அடியாக அவளை அத்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை டைம் சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்காம இப்போது பாத்தியா எங்கே வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு. பாட்டி, என்ன பாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? காவேரி எப்படி பாட்டி என்னால் விட முடியும்? அவள் என் பொண்டாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இங்கே பாருடா, இதுக்கப்புறமெல்லாம்
காவேரியெல்லாம் நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது, அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது வரைக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரோட சுமையையும் தூக்கி நீ வச்சதெல்லாம் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி கண்டிப்பாக அப்படியெல்லாம் என்னால் சாதாரணமாக காவேரியை விட்டு கொடுக்கவே முடியாது பாட்டி, காவேரி தான் என் வாழ்க்கை, இப்போ எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு பாட்டி, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அர்த்தமே அந்த குழந்தை தான், இப்போ அந்த குழந்தை என்னத்துக்கு ஆகுறது அதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருப்பா விஜய், குழந்தைய எப்படி பத்திரமா பார்த்து எப்படி பக்குவமாக வளர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொல்கிற பேச்சை கேட்டால் மட்டும் போதும், அந்த காவேரி குடும்பத்தோட சகவாசமே நமக்கு வேண்டாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம விஜய் கோவப்படுறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "இங்கே பாரு கல்யாணி, அதான் விஜய் கோவப்படுறான்ல, நம்ம பொறுமையாக டீல் பண்ணிக்கலாம், அமைதியாக இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இங்கே பாருங்க பாட்டி, எக்காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நான் என் காவிரியையும் என் குழந்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அந்த பசுபதி சரி பசுபதி மாதிரி ஒரு 1000 பேர் வந்தாலுமே நான் என் பொண்டாட்டிக்காகவும் என் குழந்தைக்காகவும் அவங்கள எதிர்த்து நிற்குவேன் பாட்டி" அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம விஜய் சொல்கிறாங்க. ஆனால் பாட்டிமாக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இவங்களுக்கு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், அவங்க அதில் ஒரு மயக்கம் ஆகிடுவாங்க, நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் எல்லாருமே வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போது டாக்டர் வந்து விஜய்க்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன், அதனால் நம்ம விஜய்க்கு கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வந்துடுது. இன்னொரு சைடு இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, "என்ன கல்யாணி நீ விஜய்கிட்ட இப்படியெல்லாம் பேசினா கண்டிப்பாக விஜயோட மனசு மாறாது, அவனை வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும், ஏன் கல்யாணி இப்படி உண்மையை போட்டு அவன் முன்னாடி உடைக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க என்னால் பொறுமையாக இருக்க முடியலைங்க, மூச்சுக்கு 300 டைமு அந்த காவேரி காவேரின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு கல்யாணி, நீ ஆசைப்பட்ட மாதிரி காவேரிக்கிட்டேருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்ட, பிளானும் பண்ணிட்ட, ஓகே தான், அதுக்கு தகுந்த மாதிரி காவேரிக்குமே மெமரி லாஸ் ஆகிடுச்சு, காவேரினால் நமக்கு பிரச்சனை இல்லவே இல்லை, இப்போது விஜயோட மனசை மட்டும்தான் மாற்றணும், அதுக்கான வழி என்னமோ அதை மட்டும் பாரு கல்யாணி." ஏங்க எப்படிங்க மாற்ற முடியும்? இவன் தான் வாயை திறந்தாலே காவேரின்ற வார்த்தை தான் அவனுக்கு வாயிலிருந்து வருது, எப்படிங்க அவனை மனசை மாற்றுறது? அந்த காவேரியை கூட மாற்றிடலாம், ஆனால் இவனை மாற்ற முடியாது, பேசாமல் அவளுக்கு பதிலாக இவனுக்கு மெமரி லாஸ் ஆகிருந்தா கூட எப்படியாவது நம்ம சமாளிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, நான் எப்படியாவது காவேரிக்கிட்டேருந்து விஜயை பிரிச்சியே ஆகணுங்க, அப்போ தாங்க கண்டிப்பாக அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவனோட வாழ்க்கையை நம்ம சரி செய்யணும், நல்ல விதமாக நான் வழி நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜயோட உயிர் நமக்கு வேணும் அப்படின்னா, காவேரி வந்து அவன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அன்பரசு இருந்துட்டு, "அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, காவேரி சைட்லேருந்து நமக்கு பிரச்சனையே இல்லை, விஜயோட மனசை சின்னதாக மாற்றணும், காவேரின்ற ஒரு பேரை காவேரி என்ற ஒரு நினைப்பை அவருக்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும், அவ்வளோதானே, சிம்பிளான விஷயம்." என்னன்னு உங்களுக்கு அழகாக டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காங்க, அவங்க கிட்ட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷனை அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க நம்ம பாட்டிமா இருந்துட்டு, "என்னப்பா சொல்கிற, நீ சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக விஜய் காவேரியை தூக்கி எறிஞ்சிருவானா?" அப்படின்னு சொல்லிட்டு, காவேரின்ற ஒருத்தவங்க விஜயோட வாழ்க்கையில் இருந்ததே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்காது, அந்த அளவுக்கு அந்த சாமியார் நமக்கு சொல்யூஷன் சொல்லுவாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்டதுமே பாட்டிமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், நீங்கள் விஜயை பத்திரமா பார்த்துக்கோங்க, இனிமேல் விஜய்க்கு உயிருக்கும் எந்த ஆபத்துமே இல்லை, எப்படியாவது விஜயையும் குழந்தையும் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும், வளர்க்கவும் செய்யணும், நானும் மாப்பிள்ளையும் போயிட்டு அந்த சாமியார்கிட்ட பேசிட்டு வந்துடுறோம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் விஜய்க்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் மனசில் இருக்கிற அந்த காவேரியை தூக்கி எறிஞ்சிடலாம், அது மட்டும் இல்லாமல் காவேரியால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் காவேரியோட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, அதனால் சாரதா கிட்டேயுமே நான் பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சாரதா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா கல்யாணி அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கள், அவங்க ஒத்துக்கட்டும் ஒத்துக்காமல் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, விஜய் மட்டும்தான் என்னுடைய நினப்பில் மொத்தமாக இருக்கிறது, அவனோட வாழ்க்கையை சரி செய்யணும், அவன் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவனும் சரி நம்மளும் சரி வாழணுங்க, அதுக்கான வழியை தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் விஜய பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் அந்த இவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாரதா கிட்டே போயிட்டு காவேரி எப்படி இருக்கான்றதை விசாரிச்சுக்கிட்டு சாரதா கிட்டேயுமே விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி கல்யாணி, சரி பத்திரமா போ" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம பாட்டிமாவும் அந்த அன்பரசு இவங்க 2 பேருமே அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க.
போனதுமே எங்க நம்ம பாட்டியம்மா இருந்துட்டு, "சுவாமி என் பேரன் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் உயிரோடு இருக்கணும். அவன் வாழ்க்கையில நிம்மதியா, சந்தோஷமா அவன் வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, கண்டிப்பா காவேரின்ற ஒருத்தி இருக்கவே கூடாது. அவன் மனசுல இருந்து அந்த காவேரிய தூக்கி எறியணும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி குடுக்குறீங்களா?" அப்படின்ற மாதிரி அவங்க கஷ்டம், நஷ்டம் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கான ஒரு மந்திரத்த நான் சொல்றேன். அந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே நீங்க ஒரே ஒரு பரிகாரம் செஞ்சா போதும்." அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க சுவாமி" அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா, உங்களோட கோரிக்கைய அந்த அம்மன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 மந்திரம் சொல்லுவேன். அந்த மந்திரத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த சாமி கிட்ட உங்க கோரிக்கையெல்லாம் சொல்லிட்டு, அந்த கோவில 108 டைம் சுத்திட்டு, 108 தேங்காய் உடைச்சிட்டு, திரும்பவும் ஒரு 108 டைம் இப்படி 3 டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும். நடத்தி நான் குடுக்குவேன். இங்கேருந்து நான் எல்லா பூஜையுமே, பரிகாரமும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். உங்களுக்காக தான் நான் இதை செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம பாட்டிமா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக விஜய் மனசில் உள்ள காவேரி எப்படி சாமி ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போக முடியும்? இதை நம்புற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி. உடனே அன்பரசு இருந்துட்டு, "அத்தை என்ன அத்தை இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சாமியார் ரொம்பவே மகிமை வாய்ந்தவர். இவர் சொல்லி எத்தனையோ விஷயம் நடந்துக்குது. நீங்கள் சந்தேகமெல்லாம் படாதீங்க. நீங்க ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்த மட்டும் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, விஜய் வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம பாட்டிமாவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "சரிங்க சுவாமி, நாங்க போயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க நம்ம அன்பரசு இருந்துட்டு, "என்ன அத்தை இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாவே தான் இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அத்தை நீங்க கவலையே படாதீங்க அத்தை. எல்லாமே நல்லதாவே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க மாப்பிள, நம்ம காவேரி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் குழந்தையும் பார்த்துட்டு சாரதா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டு போயிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. பாட்டிம்மா வந்ததுமேங்க சாரதா இருந்துட்டு, "அம்மா, விஜய் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருல்ல? கண் விழிச்சிட்டாருல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லை சாரதா, விஜயோட நிலமை ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்குது. அவன் உயிர் பொழைக்குவானா மாட்டானான்னா கூட தெரியவே இல்லை. டாக்டரை கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி பயம்படுத்துகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிம்மா அழுது ஓவராக சீன் போட்டு நாடகம் நடிக்கிறாங்க. இதை கேட்ட சாரதாக்குமே பயங்கரமாக அழுகையாக வருது. ஐயோ, அந்த கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரு? கண் விழிச்ச காவேரி பழச எல்லாத்தையுமே மறந்துட்டா. இன்னும் விஜய்க்கு எந்த ஒரு ஞாபகமும் எந்த ஒரு கான்ஷியஸுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது பாட்டிமா இருந்துட்டு, "இங்கே பாரு சாரதா, உங்கள் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கள் பேரனை நாங்கள் பார்த்துக்குறோம். தயவு செஞ்சு எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா சொல்லவும், நம்ம சாரதாக்கு ஒன்றுமே புரியல. "என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு முழுசாக புரியல. என் பொண்ணை நான் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலம்மா." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சாரதா, இப்போவுமே உனக்கு புரியவே இல்லையா? என் விஜய்க்கு இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு நிலமை அப்படின்னா அது யாரால? உன் பொண்ணாலையும் உங்கள் குடும்பத்தினாலும் தானே. உங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு அந்த பசுபதியும் ராகவும் என் பேரனையும் சேர்த்து தானே பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்த மாதிரி இப்போ என் பேரனோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த காவேரியும் நீங்களும் தான். உங்கள் குடும்பத்தால் என் பேரன் பட்டது எல்லாம் போதும். தயவு செஞ்சு என் பேரனை விட்டுடுங்க. என் பேரன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை. என் பேரனை இப்படி அல்பாயுசில் போக வச்சிடாதீங்க. என் பேரனை நாங்கள் எப்படியாவது உயிர் காப்பாற்றிடுவோம், பொழைக்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டு முன்னாடியோ என் பேரங்கிட்டேயோ வந்து நிற்கக்கூடாது. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ அம்மா, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்படி பேசுனீங்க அப்படின்னா காவிரியோட வாழ்க்கை, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி என் பேரனோட உயிரை இழக்க நாங்கள் விரும்பலை. தயவு செஞ்சு என் பேரனை விட்டுடுங்கன்னு நான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. "அம்மா, உங்கள் காலில் கூட விழுறேன். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. காவேரி விஜய் மேலே உயிராக இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த உயிரெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் எல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டால. அப்படி இருக்கிறப்போ விஜயை முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிற்பாட்டினா கூட இவர் யாருன்னு தான் சொல்லி காவேரி கேட்பா. அப்படி ஒரு நிலமையில தான் உங்கள் பொண்ணு இருக்கா. அதுவும் எங்களுக்கு நல்லதாக தான் போச்சு. இங்கே பாருங்கள், இனிமேல் விஜய் பேரை சொல்லி காவேரி தான் விஜயோட பொண்டாட்டின்னு சொல்லி நீங்கள் எங்கள் வீட்டு முன்னாடியோ இல்லை விஜய்கிட்டயோ வந்து நின்னீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு
உடனே நம்ம சாரதாவுக்கு மனசெல்லாம் தவிக்குது. ஐயோ! அம்மா இப்படி சொல்லிட்டீங்கன்னா, அப்போது காவேரிக்கு பிறந்த குழந்த, அந்த குழந்தைய நாங்களே பார்த்துக்குறோம். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பாதியிலே விட சொல்கிறீங்க? அது எப்படிம்மா முடியும்? என் பொண்ணுக்கு எல்லாமே விஜயும் அந்த குழந்தையும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாமே விஜய் விஜய் மட்டும்தான். விஜய்க்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். விஜய் நல்லா இருக்கணும், அவன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காவேரி அவள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னா அது இருக்கக்கூடாது தான். அவள் வேண்டவே வேண்டாம். இது வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களை பாவம் புண்ணியம் பார்த்து உங்களை எங்கள் வீட்டில் தங்க வச்சு உங்களுக்கு பண்ணது எல்லாமே போதும். இது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் நாங்கள் நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் விஜய்க்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு நாங்கள் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. நாங்களும் நீங்கள் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா சொல்கிறாங்க. சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யமுனாவும் நிவனும் அப்போ தான் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வராங்க. இப்போது நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டே எங்கள் பாட்டிமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத யமுனா கவனிச்சிட்டு, என்ன அம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க நிவின், என்னாச்சு? ஒருவேளை அக்காவுக்கு ஏதாவது கிரிட்டிக்கலாக இருக்குமோ, டாக்டர் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, அதுக்கு தான் அம்மா இப்படி அழுகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு தெரியல, வா நம்ம கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே யமுனா வந்ததுமே யமுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. என்னாச்சுமா, ஏம்மா இப்படி அழுகுற? அக்காவுக்கு என்னாச்சு? அக்கா நல்லா இருக்காளா? என்னம்மா ஏம்மா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்கவும், யமுனா உன் அக்காவோட வாழ்க்கையே போச்சுடி. இந்த அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க. விஜயை விட்டு காவேரி நிரந்தரமாக பிரிஞ்சிடணுமா. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தம், அதாவது அவங்க 2 பேரும் வேறையா, காவேரி வேறையா. காவேரி கிட்டேருந்து விஜய் தள்ளியே தான் இருக்கணுமா. குழந்தைக்கும் காவேரிக்கும் கூட எந்த சம்மந்தமும் இல்லை. இதோட நம்ம அத்து கழிச்சிக்கலாம், எங்கள் வீட்டு பக்கம் திரும்பி பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா என்னென்னமோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா பயங்கரமாக புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம நிவனும் யமுனாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நிவன் இருந்துட்டு, என்ன பாட்டி இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா எப்படி? விஜயோட உயிரே காவேரி தான். காவேரிக்குமே நினைவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜயை தேடி தான் வருவா. இப்படி 2 பேருமே உயிருக்குயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பும் பாசமும் நிறைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கும் ஒரு பொக்கிஷம் குழந்தை வந்து பிறந்திருக்கு. இப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி அவங்க 2 பேருமே பிரித்து வைக்க முடியும்? அதை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? காவேரியோட வாழ்க்கையுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, காவேரியோட வாழ்க்கையை நினச்சி நாங்கள் பரிதாபப்பட்டு விஜயை திரும்பவும் காவேரி கூட ஒன்று சேர்த்து வாழ வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான், எங்கள் பேரனோட உயிரை நாங்கள் திரும்பவும் பார்க்க முடியாது. ஏன்னா முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இவங்க குடும்பத்தை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு அந்த பசுபதி என் பேரனையும் தானே பழி வாங்கிக்கிட்டு இருக்கான். இப்போது அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அந்த நிலைமைக்கு காரணம் யார்? உங்களால் தானே விஜய் அப்படி ஒரு நிலமையில இருக்கான். இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோலாம் அடித்து, அதாவது நீங்கள் எவ்வளோலாம் கெஞ்சினாலும் காலில் விழுந்து கதறினாலும் கண்டிப்பாக என் மனசை மாற போகிறது கிடையாது. எப்படியாவது நான் விஜயோட மனசை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. சாரதா தலையை அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என்னடானா அதாவது நினைவே இல்லாமல் அவள் பாட்டுக்கு அவங்க அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த அம்மா என்னடானா, உங்கள் பொண்ணுக்கும் என் பேரனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனிமேல் நீங்கள் எங்கள் வீட்டு பக்கம் வந்து வந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் எதை நினச்சாலுமே அந்த குழந்தையோட வாழ்க்கையை என்ன ஆகுறது, அந்த குழந்தையோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் சொல்லி இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும், யமுனா இருந்துட்டு, அம்மா நீ கவலைப்படாதம்மா, விஜய் மாமாவுக்கு காவேரினா ரொம்ப பிடிக்கும். காவேரி அக்காவை விட்டு கண்டிப்பாக விஜய் மாமா இருக்கவே மாட்டார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை விஜய் தம்பிக்கும் அந்த மாதிரி மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் என்னடி பண்ணுறது? அந்த அம்மா நினச்ச மாதிரி, அந்த அம்மா இப்போ சொன்ன மாதிரி விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எப்படியாவது அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்படின்னா காவேரியோட வாழ்க்கை என்னடி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. யமுனாவுக்குமே அழுகழுகையாக வருது. நிவன் இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அப்படி நடக்கிறதுக்கு அதாவது ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா விஜய்க்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே நடந்தாலும் அதாவது எப்படினாலுமே 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் ஆகுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு 2 பேருமே உயிராக நேசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டிமா பிளான் பண்ணுறதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுமே விஜய்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது பசுபதியால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க போல். அதனால தான் காவேரி கிட்டேருந்து பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே
சாரதா இருந்துட்டு, அந்த நாசமா போனவன் படுபாவியால தான் இப்போ இப்படி இருக்கு. கங்காவையுமே நூக்கி விட்டு அவளுக்கு கொற மாசத்துல குழந்தை பொறந்துச்சு. இப்போ இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் பண்ணி காவேரிக்கு குழந்தை பொறந்துருச்சு. வீட்ல 2 பேரும் கர்ப்பமா இருந்தாங்க. யார் கண்ணு பட்டுச்சோ 2 பேருக்குமே ஒழுங்கான பிரசவம் நடக்கவே இல்ல. இப்போ காவேரியோட வாழ்க்கை ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு போன குமரன் தம்பி என்ன ஆனாரு? என்ன ஆச்சு அவருக்கு? அப்படின்னு கூட நமக்கு தெரியல. இப்போ வரைக்குமே ஒரு ஃபோன் கால், மெசேஜ்ன்னு எதுவுமே இல்ல. அவன் வாழ்க்கை அப்படி, இவ வாழ்க்கை இப்படி. ஐயோ! நான் எத தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க நம்ம தாத்தா தான் விஜய் கூட இருக்காங்க. விஜயுமே கண் விழிச்சிடுறாங்க. விஜய் கிட்ட வந்து தாத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய்க்கு நினப்பு ஃபுல்லாமே குழந்தை மேலேயும் நம்ம காவேரி மேலும் தான். தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நான் ஓரளவுக்கு க்யூர் ஆயிட்டேன்ல தாத்தா, நீங்கள் என்னை காவேரி கிட்ட கூட்டிகிட்டு போங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துப்பா இல்லைப்பா, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, வேண்டாப்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தாத்தா நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்தா நீங்களும் பாட்டியும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அன்பரசும் பாட்டிமாவும் வந்துடுறாங்க. இப்போது நம்ம பாட்டிமா விஜய்க்கு திருநீர் வச்சு விடுறாங்க. என்ன பாட்டி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டி ஆமான்னு சொல்கிறதுக்கே இவ்வளோ தயங்குறீங்க, ஒரு மாதிரி திக்குறீங்க, தடமாறுறீங்க? அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீ ரெஸ்ட் எடுப்பா, நான் தாத்தா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அன்பரசு, தாத்தா, நம்ம பாட்டிமா இவங்க 3 பேருமே வெளியே வந்துடுறாங்க. நம்ம இப்போ கண் விழிச்சு, அதுவும் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கண் விழிச்சு இப்போ நல்லா இருக்கிறோம் அப்படின்னா, பாட்டியும் தாத்தாவும் நம்ம கூட பேசாமல் என்ன முக்கியமான விஷயம் வெளியே பேசுறதுக்காக போகிறாங்க? நமக்கு தெரியாமல் அப்படி என்ன ரகசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மெதுவாக எந்திரிச்சு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பாட்டிமா இருந்துட்டு, ஏங்க நாங்கள் ஒரு சாமியாரை பார்த்து பேசிட்டு வந்தோங்க. அவர் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரே அடியாக விஜய் மனசில் இருக்கிற காவேரியை நம்ம தூக்கி எறிஞ்சிடலாம். நீங்கள் சொல்கிறது மாதிரி மட்டும்தான் இனிமே விஜய் வந்து கேட்பான் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம அந்த சாமியார் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம பாட்டிமா வந்து தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவுமே என்னமோ விஜயோட உயிரும் விஜயோட வாழ்க்கையும் நல்லா இருந்தால் சரி, அது மட்டுமே போதுன்ற மாதிரி தான் தாத்தா சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே ரொம்பவே வேகமாக ஓடி வந்து, பாட்டி என்ன பாட்டி உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எதை நினச்சி நீங்கள் என் மனசுலேருந்து காவிரியை ஒரே அடியாக வெளியே தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு இப்போது சாமியாரெல்லாம் பார்த்து வைத்தியம் பண்ணிட்டு வரீங்க. இந்த மாதிரி சூனியம் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேருந்து கற்றுட்டு வந்தீங்க? இப்படியும் நீங்கள் செய்வீங்களா பாட்டி? நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கோவப்படுறாங்க. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால எங்கள் பாட்டிமாவும் நம்ம தாத்தாவும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க, பயப்படவும் செய்கிறாங்க. இல்லைப்பா விஜய், அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துங்க பாட்டி, நீங்கள் என்னதான் சொல்லி சமாளித்தாலும் சமாதானம் செஞ்சாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். காவிரி விட்டு கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது. காவேரி தான் என்னுடைய உலகம், வாழ்க்கை எல்லாமே. தயவு செஞ்சு நீங்கள் என் வாழ்க்கையிலையும் காவேரி வாழ்க்கையும் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா விஜய், நான் உங்ககிட்ட பொறுமையாக சொல்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து காவேரி விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னா தான் உன் வாழ்க்கையும் உயிரும் நல்லா இருக்கும்ப்பா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்லவும், உடனே தாத்தாவுமே ஆமாப்பா உன் பாட்டி சொல்கிறதவே கேளுப்பா, நீ மூச்சு நனவு இல்லாதப்போ நாங்கள் எவ்வளோ துடிதுடிச்சு போயிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மண்டெல்லாம் அவங்களுக்கு, அதாவது ஆக்சிடென்ட் ஆனதுனால நிறைய மைண்டெல்லாம் ஒரு மாதிரி மாறுது. அது மட்டும் இல்லாமல் மண்டைக்குள்ளே என்னவோ பண்ணுற மாதிரி இருக்குது. கோவத்தில் தாத்தாவோட ஷர்ட்டை பிடிச்சி, தாத்தா நீங்கள் பாட்டின்னு எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு காவேரியும் என் குழந்தையும் தான் முக்கியம். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு நீங்கள் போயிடுங்க, நான் காவேரி எங்கே இருக்காலும் அவங்க தேடி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம தாத்தா இருந்துட்டு, என்னப்பா இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? சின்ன வயசுலேருந்து உன்னை கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்துருக்கோம்ப்பா, உன்னுடைய சந்தோஷத்தை பார்த்தே நாங்கள் வளர்ந்துருக்கோம், நீ சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். இப்போவுமே நீ உயிரோட சந்தோஷமாக நிம்மதியாக உன் வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் உன் பாட்டி இவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ என்னடா காவிரி காவிரின்னு நிற்கிற, எங்களுக்காக நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் 2 பேருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன் பார்த்துக்கோங்க. என்னுடைய சந்தோஷம், என் நிம்மதி எல்லாமே, என் உலகம் எல்லாமே என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் தான். என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எங்கள் என்ன பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? இங்கே பாருங்கள் பாட்டி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் வழியிலேயே வரேன். ஏன் நீங்கள் தாத்தாவை பிரிஞ்சு போயிடுங்களேன், உங்கள் 2 பேரையும் நான் பிரிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணட்டுமா? அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு வலிக்கும், அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். காவேரி கிட்ட இருந்து ஏன் என்னை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்பா விஜய், உனக்கு இப்போ கூட புரியலையா? அந்த பசுபதியால் கண்டிப்பாக உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நான் செத்தாலும் சரி,
ஆனால் காவேரி கூட தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழுவேன். அவள் தான் என் உலகம், உயிர் எல்லாமே. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நானும் எத்தனை டைம் தான் சொல்கிறது, முன்னாடியே நீங்கள் டிவோர்ஸ் பேப்பரை காவேரியோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கட்டாயப்படுத்தி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்லியிருக்கீங்க. அப்போவே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. நான் வீட்டை விட்டு கூட போனேன். அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்போது காவேரி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு சாமியாரெல்லாம் பார்த்து சூனியம் பண்ணிக்கிட்டு வந்துருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்குமே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும், அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? பெரிய மனுஷங்க தானே, ஏன் உங்களோட புத்தி இவ்வளோ கீழ்த்தரமாக மட்டமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. நம்ம பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே எக்காரணத்து கொண்டும் உங்களோட பேச்சு நான் எப்பவுமே கேட்கவே மாட்டேன் பாட்டி. நீங்கள் ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறீங்க. ச்சே, நீங்களாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இதோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இதோட அறுந்து போச்சு பாட்டி. நான் என் பொண்டாட்டியையும் என் பிள்ளையையும் தேடி போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடிந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விஜய் காவேரி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.